கயல் ஒரு வாரத்திலே 10 லட்ச ரூபா ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. இதை தொடர்ந்து இன்னைக்கு கயல் சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா அனுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு நல்லபடியா எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம கயலையும் புரிஞ்சுக்கிட்டு தனமும் வந்து பழைய மாதிரி கையல்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு ஸ்டோரியா தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா எழில் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வந்து டிராவல்ஸ்க்காக வந்து சும்மா வேலைக்கு போறேன், அது வரைக்கும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து வந்து கயல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம், பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற போல சொல்றாங்க. அந்த நேரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தி வந்து ஃபீஸ் கட்டணும், சில புக் எல்லாம் வாங்கணும், காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கயலும் வந்து சரி நான் ஈவினிங் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல கயல் இருந்துகிட்டு இருக்கும்போது எப்படி சமாளிப்பாங்க எல்லாத்தையும் அப்படிங்கிற போலதான் கதைகளும் இருந்துகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து தான் வந்து ஹோட்டலுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் டைம் கொடுத்திருந்தாங்க இல்லையா. அதை தொடர்ந்து ஹோட்டல் ஓனரும் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து என் பிள்ளையும் வந்து இந்த ஹோட்டலை நம்பிதான் இருக்கான், அவன் படிப்பு வீணா போயிடும், அது மட்டும் இல்லாம நீங்க வந்து காசு கொடுக்குறீங்களா இல்லையா அப்படிங்கிற போல கேட்கிறாரு. கயலும் வந்து நான் இன்னும் ஒரு வாரத்துல நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் சார் 10 லட்ச ரூபா அப்படிங்கிற போல சொல்லிடுறாங்க. எல்லாருமே வந்து வியப்பா பாக்குறாங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே நீ எந்த நம்பிக்கையில வந்து 10 லட்ச ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குவாங்க. காமாட்சியும் எல்லாமே முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா நான் வந்து 10 லட்சத்தை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இதை தொடர்ந்து எழிலுமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாரு. நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிக்கிற, என்னால தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டு இருப்பாரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸையும் பாக்குறாங்க கயல். அதாவது வந்து அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்தோன்னே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் வந்து ஒரு பலன் கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டலை நான் நல்லபடியா வந்து ஆரம்பிச்சு கொடுப்பேன் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால நான் கண்டிப்பா நிறைவேற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்க ஆடு ஒன்று பாக்குறாங்க. அதாவது அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது சமையல் செஞ்சு கொடுக்கணும், இந்த ரேட்டிங்ல கொடுத்தா மட்டும் இந்த மாதிரி அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அட்வர்டைசிங் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறப்பதான் எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா வந்து தனமும் வந்து ஹோட்டல் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி சாப்பாடு ஐட்டம்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டதுனாலதான் இந்த மாதிரியான கதைகளத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது வந்து சமையல் போட்டியோ இல்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு ஒர்க்கோ அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும், அது மட்டும் இல்லாம ஏழுக்கு ஒரு நல்ல ஜாபாவும் இருக்கும் அப்படிங்கிறப்பதான் நிறைய கதைகளத்துல யோசிக்கிற போல வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து கயல் கண்டிப்பா 10 லட்சத்தை எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி மொத்த குடும்பமே நம்பி இருக்கு. கண்டிப்பா ஹோட்டலும் ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறப்பதான் அடுத்த கட்ட கதைகளும் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரியான ட்விஸ்ட்டை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை பத்தின கருத்துக்களை உங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த போல சீரியல் ரிவ்யூஸுக்கு நம்ம பெரிய சேனலை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.